இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு டைலாக்கை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்மளோட இமேஜை வச்சு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் தான் ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நமக்கு எடிட் பண்ணுறதுக்கு தேவையானது ப்ரீசெட்டு. அந்த ப்ரீசெட்டை நான் உங்களுக்கு டேரக்ட் லிங்காக தான் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றக்குள்ளே போனீங்கன்னா அதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் வந்து இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுக்காக எல்லாமே நானே கொடுத்துட்டேன். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த டெக்ஸ்ட்டில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். அதையுமே ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆப்பில் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்டை எப்படி ஆப்பில் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு தெரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸோ ஸ்டார்டிங்லேயே நான் அந்த ஃபாண்டெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் இந்த ஃபாண்டெல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஃபாண்டெல்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இந்த சைடு தேவையான இமேஜஸ்ஸு, அந்த இமேஜஸ்க்கு தேவையான எஃபெக்ட் எல்லாமே இந்த ஒரு பீட் மார்க்குமே நானே எஃபெக்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக அந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டில் கொடுத்து முடிச்சுட்டேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டியது இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு, இந்த மேலே இருக்க குரூப்பு, இதில் மட்டும் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி நான் வீடியோவை மேக் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டார்டிங்லேருந்தே போகலாம். ஸோ இந்த ஸ்டார்டிங் இந்த லிரிக்ஸ்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு, அதுக்கடுத்து மேலே ஒரு குரூப்பு. ஸோ இந்த மாதிரி 2 லேயர் இருக்கா. இதில் ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி இந்த கீழே கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகிடும். இப்போ ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். இப்போ ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே ப்ளஸ் ஐக்கான கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ அதுக்கு மேலே ஒரு குரூப் இருக்கா, ஜஸ்ட் அந்த குரூப்பை டச் பண்ணுறீங்க. கிழக்கு எடிட் குரூப் போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கிழக்கு ப்ளஸ் ஐக்கான டச் பண்ணி இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு நம்ம அந்த பேக்ரவுண்டில் என்ன இமேஜ் செலக்ட் பண்ணோமோ அதே இமேஜ் இந்த இடத்துல செலக்ட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்குள்ள ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ நமக்கு அந்த பீட் மார்க்குள்ள கரெக்டாக கட் பண்ணி வச்சாச்சா. வச்சதுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்தாலே போதும். இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணால் இப்போ ஃபஸ்ட்டு இருக்க பீட் மார்க் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த 2வது இருக்குது. ஸோ அந்த 2வது இருக்கெல்லாம் வெறும் ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் மட்டும் தான். அதில் எப்பயும் போல் ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். ஸோ இதுக்கடுத்து மறுபடியும் இந்த சைடு ஸோ இதுலேயும் கரெக்டாக ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான கொடுத்துக்கோங்க. கொடுத்தா இப்போ பேக்ரவுண்டில் மட்டும் தான் ஆட் ஆகிருக்கும். இப்போ இதே இமேஜை இந்த குரூப்லேயே ஆட் பண்ணணும். ஸோ அதே மாதிரியே ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்டை அந்த குரூப்பை டச் பண்ணி அந்த கீழே இருக்க எடிட்டர் குரூப் போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வரீங்க. கீழே ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுறீங்க. இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு இப்போ பேக்ரவுண்டில் என்ன இமேஜ் ஆட் பண்ணாமோ அதே இமேஜ் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த பீட் மார்க் அளவு கரெக்டாக அந்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவு ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த மேலே 3 டாட்டை டச் பண்ணி இதை ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அதை லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே கொண்டு வாங்க. கொண்டு வந்தால் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் இந்த எஃபெக்ட் வந்து நமக்கு ஈஸியாகவே கிடச்சிருச்சு. இதே மாதிரியே மீத இருக்க இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு அது போக இந்த குரூப் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டே வாங்க. நீங்கள் எதளவு சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல அதாவது இந்த லாஸ்ட் பீட் மார்க்கில் மட்டும் இந்த மாதிரி லென்த்தாக ஒரு குரூப் கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் ப்ரிவியூவில் வேறு எஃபெக்ட் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. அந்த எஃபெக்ட்டை இப்போ எப்படி ஈஸியாக கிரியேட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க எடிட்டர் குரூப் போனீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஒரு 6 லேயர் இருக்கா. இந்த 6 லேயர்லையுமே நம்ம ஒரு இமேஜாக போய் ஆட் பண்ண போகிறதில்ல, ஒரே இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இருக்க குரூப்பை டச் பண்ணி இந்த கீழே இருக்க எடிட்டர் குரூப் போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த கீழே ப்ளஸ் ஐக்கான டச் பண்ணுறீங்க. இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணி இந்த 3 டாட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு தேவையான அளவு செட் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக அந்த பீட் மார்க் அந்த வீடியோட லாஸ்ட் வர இந்த மாதிரி இழுத்துக்குங்க. இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி செட் ஆகிடுச்சா. செட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த இமேஜை காப்பி பண்ணி நம்ம மீது இருக்க எல்லாத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இல்லாட்டி ஒரு தடவை இப்போ இமேஜ் ஆட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ இந்த ஃபஸ்ட்டு குரூப்பில் ஆட் பண்ணிக்கமா அந்த இமேஜை டச் பண்ணி அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணி இந்த காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ 2வது இருக்க குரூப்பை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணி அதே மாதிரி எடிட்டர் குரூப் லேயரோட ஸ்டார்டிங் இந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரி ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துட்டு அடுத்து 3வது இருக்க குரூப் எடிட்டர் குரூப் லேயரோட ஸ்டார்டிங் டூப்ளிகேட்டை டச் பண்ணி இந்த இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துருங்க. ஸோ இதே மாதிரியே மீத இருக்க இந்த 6 குரூப்லையுமே சேஞ்ச் பண்ணாலே போதும். சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அப்படியே பேக் வந்துட்டு பார்த்தாலே தெரியும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜ் வச்சு நீங்களே மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.